பிக் பாஸ் வீட்டிலே டே 48. எஃப்ஜேவின் குடும்பத்தை திட்டினாரா பிரஜன்? சாண்ட்ராவுக்கு பார்ஷியாலிட்டி பார்க்கிறாரா விஜய் சேதுபதியவே திட்டினாரா பிரஜன்? அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு ஹெட்லைன்ஸ். விஜய் சேதுபதிக்கு இது இப்படி ஆகணும், உங்களுக்கு வரணும் சார். மச்சான்னு தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஆடுனீங்கல்ல, உங்களுக்கு வரணும். எபிசோட் ஆரம்பிச்ச உடனே அவங்க அந்த ஜெயிலுக்கு போற நாள் இருக்குல்ல, அதுல பார்த்தா ஜெயிலுக்கு போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. விக்ரம் எஃப்ஜேக்கு ஒரு லெட்டர் வருது. எஃப்ஜே விக்ரம் கவனித்திருக்கு. இவங்க 2 பேரையும் இப்ப ஜெயில வச்சு பூட்டு, உடனடியா பூட்டு. லெட்டர் எடுத்துட்டு போய் காட்டுறாங்க. பிக் பாஸே சொல்லிட்டாரு வர்றீங்களா, முடியாது, கொஞ்சம் லேட்டா வரும். ஏன்னா விக்ரம் இப்ப வெறுப்பேத்துறாங்க. அப்ப ஸ்டார்டிங்ல காலையில இருந்து பார்த்தா பிக் பாஸ் சொன்ன எந்த வேலையும் பண்ணல. இப்ப நைட்டு 10 மணி வரைக்கும் இவங்களை ஜெயிலுக்குள்ள போடுவாங்கன்னு பிக் பாஸும் பார்த்து இருந்தாரு. இவங்க அந்த விக்ரமோட இருக்கிற ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ்ல விக்ரம வெறுப்பேத்துறதா நினைச்சுக்கிட்டு அப்படியே இருந்தாங்க. 10 மணிக்கு மேல பிக் பாஸ் லெட்டரே அனுப்பிட்டாரு. நான் சொல்றேன் அவங்கள உள்ள போடுங்க. போய் கேட்டா முடியாது. ஓகே, நோ ப்ராப்ளம். இவங்க 2 பேரும் வெளியே போய் உட்காந்துட்டாங்க. மொத்த வீடுமே வெளியே உட்காந்துருக்கு. கனியாக்காலம் சொல்லிட்டாங்க, இன்னைக்கு இவங்க உள்ள போறதை பார்க்காம நான் தூங்க மாட்டேன். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கனி பார்க்கும் போதா நாங்க ஜெயிலுக்கு போறோம், அவளை போய் தூங்க சொல்லு. கனி சொல்றாங்க, எனக்கு தூக்கம் வரல, இன்னைக்கு முழுக்க ஜெயிலுக்கு போறதும் படுக்க போறேன், போக மாட்டேன். விக்ரம் சொல்லிட்டாரு, எனக்கு கண்ணை கட்டுது ஆனா தூங்க மாட்டேன். ஏன்னா பிக் பாஸ் எனக்கு வேலை கொடுத்துருக்காரு. இப்ப நான் பிக் பாஸை மதிக்காம இதை செய்யாம போய் படுத்துட்டேன் அப்படின்னா நான் பிக் பாஸை மதிக்கலன்னு அர்த்தம். ஐயா, வி ரெஸ்பெக்ட் யூ, நான் இருப்பேன். எஃப்ஜே சொல்லிட்டாரு, நான் கேப்டன், நான் இருந்துதான் ஆகணும், நானும் இருக்கேன். ஓகே, வெளியே வாங்க, கடையை போடுங்க வெளியே அப்படின்னு வெளியே பீன் பேக் எல்லாம் போட்டு உமித்தெல்லாம் உட்காந்துருக்காங்க சபரிக்கு வெளியில. இவங்க 2 பேரும் உள்ள அந்த ஒரு 2 சேர்ல உட்காந்துருக்காங்க. பார்வதி மட்டும் கூட உட்காந்து. இதுல இப்போ ஒரு இஷ்யூ வருது. என்னன்னா, எனக்கு தலைவலிக்குது, பகல்ல இருந்து ரொம்ப ஹெடேக்கா இருக்கு. டாக்டர்கிட்ட உள்ள போனேன், வாமிட்டிங்கா இருக்குன்னு சொன்னேன். அவர் ஒரு மாத்திரை கொடுத்துருக்காரு. நான் இப்ப மாத்திரை போடணும். போடுங்க. சாப்பிடுற மூடெல்லாம் இல்ல. ஒரு டீ குடிக்கணும், அப்பதான் அந்த தலைவலிக்கு நல்லா இருக்கும். அப்புறம் தான் மாத்திரை போடுவேன். சரி, இந்த வீட்டுல ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, எல்லாரும் சேர்ந்து அந்த ரூல்ஸ் வச்சோம். 3 டைம் தான் டீ. இன்னைக்கு அந்த கோட்டாலாம் குடிச்சாச்சு இல்ல. தலைவலிக்கு சூப்பரானது பிளாக் டீ, அதை போட்டு குடிங்க. இல்ல, எனக்கு பிளாக் டீ எல்லாம் பிடிக்காது, எனக்கு பால் வேணும். சாரிங்க, உங்களுக்காக எனக்கு தான் தலைவலிக்குது. இப்ப எனக்கு தான் தலைவலிக்குது. எஃப்ஜே கேப்டனா சொல்றேன், இப்ப எனக்கு தான் தலைவலிக்குது, நான் பால் எடுத்து குடிக்கவா? முடியாது இல்ல, அதெல்லாம் முடியாது. நீ என்ன சொல்றது? இப்ப நான் போய் பால் எடுத்து போட்டு குடிக்க போறேன் அப்படின்னு அதையும் பார்ப்போம் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிற பால்லாம் தூக்கிட்டாரு. என்ன மீறி நீங்க பால் எடுத்து குடிக்கிறேன்னா குடிச்சு பாருங்க, தர முடியாது. வீட்டுல எல்லாருக்கும் ரூல்ஸ் தான். அவ்வளவு சீரியஸ்னா பிக் பாஸோ டாக்டரோ சொல்லட்டும். ஒரு ஹியூமனிட்டி இல்லையா? தலைவலின்னு தானே கேட்கிறோம். எத்தனை பேர் பாலை ஒளிச்சு எல்லாம் குடிப்பாங்க, நான் பார்த்தது இல்லை. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்போ உங்களுக்கு பால் தர முடியாது. பிளாக் டீ குடிச்சிங்கன்னா தலைவலிக்கு இன்னும் நல்லது. அதை குடிக்கிறேன்னா குடிங்க, இல்லை டேப்லெட்டை போடுங்க. அப்படி எதுவுமே பண்ண மாட்டீங்கன்னா வாங்க, எனக்கு தலைவலிக்குது, இப்போ எல்லாம் வர முடியாது, ஓகே போவோம் அப்படின்ட்டு வெளியே போறாங்க. ஒவ்வொரு ½ அன் ஹவருக்கும் விக்ரம் வந்து பிக் பாஸ் கொடுத்துருக்காரு, நான் வாசிக்கிறேன். விக்ரம் எஃப்ஜே கவனத்திற்கு, இவங்கள ஜெயிலில் வச்சு போட்டுங்க, வாங்க போவோம். வர முடியாது. ஓகே, ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு வர்றோம், போறது. திருப்பி ½ அன் ஹவர் கழிச்சு திருப்பி வர்றது, போறது, திருப்பி போறது. விக்ரம் வந்து விட்டவே மாட்டேங்கிறாரு. 12 மணி ஆயிருச்சு. இவங்க 10 மணிக்கெல்லாம் உள்ள போக வேண்டியவங்க. 12 மணி ஆயிருச்சு, போகல. அட்டமண்டா உட்காந்துருக்காங்க. 1 மணி ஆயிருச்சு. ஒவ்வொரு ½ அன் ஹவருக்கும் விக்ரமும் எஃப்ஜேயும் வர்றாங்க, கேட்டுட்டு போறாங்க. அப்ப எஃப்ஜேயோட சென்ட்ரா கொலிவிட்டே இருக்கா. வாட் அ சீப் பிஹேவியர். உங்களை விட எல்லாம் சீப் இல்ல, நீங்க வந்ததுல இருந்து ஒரு சீப் கேம் விளையாடுறீங்கல்ல, அதை விட எல்லாம் ஒண்ணு சீப் இல்ல, சரியா? பேசாம போங்க. பிரஜன் வந்து பேசிட்டு இருக்காரு, இவனை எல்லாம் ஒரு ஆளுன்னு நம்ம கேப்டன் ஆக்கணும் பாரு, நம்மள செருப்பால அடிக்கணும் சொல்றாரு. ஆனா அந்த இடத்துல எஃப்ஜே இல்ல. இவர் என்ன சொல்லுவாரு மத்தவங்கள்ட்ட எல்லாம், உங்களுக்கு எல்லாம் முதுகெலும் இல்லையா, எதா இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசணும்னு. எஃப்ஜே வெளியே இருக்காரு. எஃப்ஜே உள்ள வந்தோடனே அப்படின்ட்டு போறது பேப்பர் அப்படி. எஃப்ஜே நான் வெளியே போனோடனே ஏய் சொல்லி வைஃப்கிட்ட தான் பேசுறாரு. இப்ப அந்த இடத்துல சபரி என்ன பண்றாரு, தலைவலிக்குது போல ஒரு பால் பாக்கெட்டை கொடுன்னு ஒரு பாலை தூக்கிட்டு வர்றாரு. இந்த பால் போட்டு தர்றேன் குடிக்கிறியானோன்னு, எனக்கு குடிக்கிற மூடே போயிருச்சு, இந்த பாலே எனக்கு வேணாம். இந்த பால் அவன் கேப்டன் ரூம்ல ஒளிச்சு வச்சிருந்து எடுத்து வந்து கொடுத்தா கூட பரவாயில்ல, வெளியே இருந்து யாரு அவ கொடுத்து விட்டாளா, யாரு கனி, இப்ப அவ பாவம் பார்த்து கொடுத்து விடத்தானே அங்க இருந்து தூக்கிட்டு வர்றீங்க. பால் எப்படி அங்க போச்சு? எஃப்ஜே எங்க இருக்கானோ அங்க கொண்டு வச்சிருக்கான், வெளியே இருக்கா. ரூம்ல வச்சா ரூம்ல இருக்கணும், நீங்க போய் எடுத்துட்டீங்கன்னா வெளியே இருக்கிறனால வெளியே வச்சான். கனியாக்காலாம் ஒன்னும் சொல்லல, பால் வேணுமா, எனக்கு அது குடிக்கிற ஒரு இது இல்ல. அப்ப பிரஜன் இந்த கேட்டசி அப்ப இருந்திருக்கணும் இல்ல, இந்த பாலுக்கு அப்ப கொடுத்துருக்கணும் இல்ல, இந்த பாலை. ஒரு ஹியூமனிட்டி இல்ல.
தலைவலிக்குதுன்னு தானே கேட்குறாங்க. அதுக்கு இஞ்சி டீ கூட குடிக்கலாம் இல்லை, அதான் தலைவலிக்குன்னு தானே கேட்குறாங்க. ஒரு பாலை, இந்த பாலை ஒளிச்சு வச்சு காலையில் யாருக்கு ஊற்ற போகிறான்? யாருக்கு பால் ஊற்ற போகிறான்? அப்போ சாண்ட்ரா நாளைக்கு தெரியும், சனிக்கிழமை தெரியும் யார் யாருக்கு பால் ஊற்ற போகிறாங்கன்னு. இந்த கர்மா எல்லாம் எடுத்து வச்சு என்ன பண்ண போகிறான்? இந்த கர்மா எல்லாம் அவன் அள்ளிட்டு போய் அவன் குடும்பத்துக்கு தான் கொடுக்க போறானா? ஃபேமிலிக்கு வேற அவங்க அப்பாவுக்கு கொடுப்பானா? இந்த கர்மா அவங்க அம்மாவுக்கு கொடுப்பானா? அவன் அக்காவுக்கு கொடுப்பானா? அவன் தங்கச்சியை கொடுப்பானா? அப்படின்னு பேசும்போது சாண்ட்ரா பக்கத்துல இருக்கு, ரொம்ப பக்கத்துல இருக்கு. இன்ஃபேக்ட் பிரஜா நீங்க, சாண்ட்ரா இங்க, திவ்யா இங்க. சாண்ட்ராவை தாண்டி திவ்யா சொல்லுது, அண்ணா அதெல்லாம் பேசாதீங்க, அப்படிலாம் பேசாதீங்க, வார்த்தை விட வேணும். சாண்ட்ரா வந்து ஒன்றும் பேசாம உட்காந்துருக்கு. இது ஏன் சொல்றேன்னா கிளைமேக்ஸ்ல உங்களுக்கு தெரியும். இப்போ 2 மணி இவ போய் அந்த வாஷ்ரூமுக்கு பக்கத்துல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற ரூம்ல திவ்யா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. ஒரு ஹியூமனிட்டி இல்லை, பால் ஒழிச்சு வைக்கிறாங்க. 1/2 hour கழிச்சு வர்றாரு. எஃப்ஜே விக்ரம் கவனத்திற்கு உள்ள வச்சு பூட்ட சொல்றாங்க, வாங்க சாண்ட்ரா. அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க, நீங்க வாங்கன்னு. அவளை அப்படி விட்டுட்டு எல்லாம் வர முடியாது. இப்போ உங்களுக்கு என்ன, ஜெயிலுக்கு போகணும் அவ்வளவுதானே. உங்களுக்கு பிக் பாஸ் உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்க செய்யணும், அப்படித்தானே? வாங்க, சரி வரேன். பாத்ரூமுக்கு பின்னாடியே போறாரு. அவ உள்ளதான் இருக்கா. உள்ள போய் கழுத்தை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து உள்ள போடுங்க, அப்ப நானும் உள்ள போறேன். அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. எனக்கு கொடுத்த வேலை கழுத்தை பிடிச்சி போடுறதுக்குலாம் எனக்கு ரைட்ஸ் கிடையாது. அவர் கொடுத்த வேலை அதெல்லாம் சொல்லுவேன், வர்றது வராது உங்க இஷ்டம். அவ வராதுக்கு நான் என்ன பண்ணேன்? அவ வராட்டி நானும் வர முடியாது. உங்களுக்கு அவதானே எங்களை ஜெயில போடுறதுன்னு உங்க வேலை, இழுத்து கொண்டு போடுங்க, நான் கூப்பிட்டு பார்ப்பேன். அப்ப கூப்பிடுங்க. திவ்யா ஜெயிலுக்கு போக ரெடியா? ஒரு ஆன்சரும் இல்லை. நான் என்ன பண்றது? நான் பிக் பாஸ் கொடுத்த வேலையை செய்யறேன், 1/2 hour கழிச்சு தான் திருப்பி வருவேன். அப்ப போங்க போங்க அப்படின்ட்டு கோவமா நடந்து போறான். கடைசியில 3 மணி விடிய போகுது. அவங்க அந்த டைமை கடந்துருக்காங்க உள்ள. அதான் 3 மணிக்கு ஒரு வழியா பார்த்தாங்க, முட்டியவே முடியாது. கனியக்காரெல்லாம் அங்க உட்காந்துச்சு, நங்குரத்தை போட்டு உட்காந்துருச்சு. இவங்களும் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து காது கிட்ட அந்த லெட்டரை படிச்சு காட்டிக்கிட்டே இருந்தாங்க. 3 மணிக்கு ஜெயிலுக்குள்ள ஆஜராகிறாங்க. இதுல வியானா வர வந்து கேட்குது, நீங்க ஏன் இப்ப ஜெயிலுக்குள்ள போக மாட்டேங்கிறீங்க? அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஒண்ணு போடுறீங்கன்னு. இங்க பாரு வியானா, அதெல்லாம் நீ பேசாத சரியா? உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. பிரஜானா, நான் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை, நான் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ போயிரு. இப்ப என்ன சொல்லணும் உனக்கு? ஏன் எகிரிட்டு வர்றீங்க? அவர் எல்லாரும் எப்படிதான் நீங்க எகிரிட்டு வர்றீங்க? என் பாடி லாங்குவேஜ் எப்படித்தான்? நீங்க இதெல்லாம் பேசாதீங்க. திவ்யா, சாண்ட்ரா, நான் சொல்றேன், இவங்கள்ட்ட எல்லாம் பேசாத. வந்து அவங்க கண்டென்ட் தேடுறாங்க, உங்ககிட்ட பேசாதீங்க அப்படின்ட்டு வியானா போயிருச்சா? சொல்லி போய் வியானா பேசிக்கிட்டே இருக்கா. எனக்கு மட்டும் கோவம் வந்துருச்சு, காலி பண்ணிடுவேன், விட்டு ஏறிடுவேன். ஏன் ஏறுறீங்க? அங்கதானே மத்தவங்களுக்கு எல்லாம் முதுகெலும்பு இல்லையான்னு கேட்கறாங்களே, உங்களுக்கு ஒரு எலும்பு கூட இல்லையா? எஃப்ஜேயோ ஒரு ஆணோ பெண்ணோ யார் அங்க நின்னாலும் அது வரைக்கும் சும்மா கையை கட்டிட்டு அப்படியே குறுக்கை மறுக்கையே நடக்கிறது. அவங்க அப்படியே வெளியே போனோடனே சாண்ட்ரா கிட்ட சொல்லி வை, எனக்கு மட்டும் கோவம். அப்புறம் சொல்றது, நான் ஒரு ஹீரோ மெட்டீரியல், நான் வந்து ஹீரோ மாதிரி, நான் நேருக்கு நேர் பேசுவேன், ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுவேன். அதுக்கப்புறம் பார்த்தா விக்ரம் போயிட்டு அந்த கிச்சன் கிட்டன்னு சொல்றாரு, பிக் பாஸ் வீடு கூட்டல, பாத்ரூம் கிளீன் பண்ணல, வெசல் எல்லாம் பாருங்க அப்படியே இருக்கு. இப்பதான் நான் ஜெயிலுக்கு போட்டேன், நீங்க சொன்ன வேலையை நான் செஞ்சுட்டேன், நான் அப்ப போய் தூங்குறேன், நன்றி. சண்டே எபிசோட் ஆரம்பிக்குது. நேரா வந்தாரு, அவர் சொல்றாரு ஆடியன்ஸ் கிட்ட, அவங்களையே வீரன்னு நம்புற கோலையும் அவங்களையே புத்திசாலின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற முட்டாள்களையும் உள்ள போய் பார்ப்போமா? சரி பார்ப்போம். உள்ள போயாச்சு. ஸ்ட்ரைட் கேள்வி, திவ்யா, சாண்ட்ரா எந்திரிங்க, ஏன் நீங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போகல? இல்ல சார், இவக்கு தலைவலி. யாருக்கு தலைவலி? திவ்யாக்கு. திவ்யா இப்ப பேஷண்ட். நீ ஏன் போகல? அது சார் அவ டீ கேட்டா சார், டீ போட்டு. சாண்ட்ரா, நான் கேட்கறது புரியுதா? புரியுது சார். சிரிக்காதீங்க சாண்ட்ரா, எரிச்சலா இருக்கு. நீங்க சிரிக்கிறத பார்க்கும்போது எரிச்சலா இருக்கு, சிரிக்காதீங்க. வெளியே அவங்க பேர் டேமேஜ் ஆயிருக்கு. அப்பயும் அவர் என்ன சொல்றாருன்னா, முதல் வாரம் அந்த பிராங்க் சண்டையை பார்த்து பயந்துச்சு, செகண்ட் வாரம் பார்வதியை தள்ளி விட்டதை பார்த்து பயந்துருச்சு. இப்ப சேதுபதியோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, பாவம் சாண்ட்ராக்கு எதுவுமே தெரியாது, கூடவே இருந்து திவ்யா தான் எல்லாம் பண்ணிருக்கு, இன்னும் கூட நீ திவ்யாவை நம்பிக்கிட்டே இருக்கிய அப்படி சொல்றாரு. பாவம் சாண்ட்ராக்கு எதுவுமே தெரியாது, பாவம் பாருங்க பாருங்க. ஏன் சார், வாரம் முழுக்க அந்த மூஞ்சி எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்களா? என்னென்ன வேலையெல்லாம் பண்ணாங்க. அது நக்கலா சொல்றாரு, இல்லாட்டி சீரியஸா சொல்றாரு. நான் கூட அவர் சார்காசமா நக்கலா சொல்றாருன்னு தான் நினைச்சேன். ஆனா கடைசி வரைக்கும் அவர் என்னன்னா, பாவம் சாண்ட்ராக்கு ஒண்ணுமே தெரியல, திவ்யா கூட இருந்து நல்லா விளையாடிட்டு. ஏமா, ஒருத்தங்க அவங்க பேஷண்ட் ஆயிட்டு அவங்க ஜெயிலுக்கு போகலன்னா நீங்க ஜெயிலுக்கு போயிருக்கணுமா இல்லையா? உங்க மேல அக்கறை இருக்கிறவங்களா இருந்தா என்ன சொல்லிருக்கணும்? நீ உள்ள போ சாண்ட்ரா, பிக் பாஸ் சொல்லிட்டார்ல, நீ உள்ள போ, நான் கொஞ்சம் இருந்து தலைவலி போக்கிட்டு வர்றேன்னு சொல்லியிருக்கணும்.
அவங்களும் உள்ள போகல, உங்களையும் போக விடல. இப்ப கடைசியில டேமேஜ் யாருக்கு? இப்ப பதில் கேட்டு அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப நீங்க தான் எனக்கு திவ்யா, ஏன்னா அவங்களுக்காக தானே நீங்க விளையாடுனீங்க. இப்ப நீங்க பதில் சொல்லுங்க சாண்ட்ரா, ஏன் ஜெயிலுக்குள்ள போகல? இல்ல சார், நாங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு. ஓ, வேலையெல்லாம் முடிச்சிட்டு என்னென்ன வேலை முடிச்சிங்க? அந்த ரூம் கூட்டணும், இந்த ரூம் கூட்டணும், அந்த ரூம் கூட்டணும். விக்ரம், உண்மையா? சூப்பர் டீலக்ஸ் ரூமை மட்டும்தான் சார் கூட்டினாங்க. ஏன்னா அவங்க தூங்குற ரூம். ஒவ்வொரு டாஸ்க்குமே 3 hours 4 hours பண்ணினாங்க சார். பாத்ரூம் பக்கம் வரல, மற்ற ரூம்ஸ் எதுவும் க்ளீன் பண்ணல. வெசில்ஸ் எல்லாம் நீங்களே வேணா கேமராவை திருப்பி பாருங்க, அப்படியே இருக்கு. நீங்க பர்கர் தந்ததுனால சமைக்கவே இல்லை. பிரஜனையும் பார்வதியையும் தவிர விக்ரம் சொல்றதெல்லாம் யாருக்கு உடன்பாடு? எங்களுக்கு எல்லாம் உடன்பாடு சார். இப்ப சொல்லுங்க சாண்ட்ரா, நீங்க எந்த வேலையும் செய்யலையாமே? அதான் சார் இவருக்கு தலைவலி, அதனாலதான் டீ போட்டு. அவருக்கு பால் கொடுக்கல சார், அது வேற பிரச்சனை. அதுக்கு நான் வர்றேன். இப்ப என் கேள்வி, 10 மணி வரைக்கும் விக்ரமோட உங்களுக்கு பிரச்சனை, வேலையை இழுத்தடிச்சிங்க. 10 மணிக்கு பிக் பாஸ் சொல்றதை கேட்கணுமா இல்லையா? பிக் பாஸ் சொன்னா கேட்கணும், அதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரூல். அவர் ஒரு லெட்டர் அனுப்புனதுக்கு அப்புறமும் நீங்க ஏன் ஜெயிலுக்குள்ள போகல? சிம்பிள் கேள்வி, ஆன்சர் மீ. அது அவருக்கு தலைவலி சார். நீ என்ன டாக்டரா? உண்மை தலைவலியா பொய் தலைவலியான்னு உனக்கு எப்படி தெரியும்? இல்ல டாக்டர்கிட்ட எல்லாம் போய் டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்தாங்கல்ல. ஆனா எப்ப இருந்து கண்டுபிடிச்சா அவங்களுக்கு தலைவலின்னு? அவ ஈவினிங்ல இருந்தே சொன்னா சார். அவ சொன்னா, நல்லா அந்த எடுப்பார் கைப்புள்ள வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க கேமை நீங்க ஆட முடியாது. இப்ப பாருங்க, மாட்டினது யாரு கடைசியில? அது பேஷண்ட்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க முடியாத ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கிட்டு உட்காந்துருச்சு பாருங்க. திவ்யா, ஏமா திவ்யா, ரொம்பலாம் டயர்ட் ஆகாதீங்க. ரொம்ப டயர்டா இருக்கா? ஐ எம் நாட் வெல் சார். ரொம்ப முடியலையா? வெளியே வந்துடுறியா? அந்த அளவுக்கு முடியாம இல்ல சார், ஐ கேன் மேனேஜ் சார். சரி, இப்படி பேஷண்ட்னு ஒரு மூஞ்சை வச்சுக்கிட்டா உங்களை எதுவும் சொல்லவும் முடியாது. அந்த பொண்ணையும் மாட்டி விட்டு இப்ப நீங்க நேக்கா கலர்றீங்க. ரொம்ப முடியலையா உடம்பு? இல்ல சார், ஐ கேன் மேனேஜ் சார். உட்காரு. இல்ல சார் பரவாயில்ல, நான் நிக்கிறேன். உட்காருங்கம்மா. இல்ல சார் நான் நிக்கிறேன். அட முடியலன்னு சொன்னீங்கல்ல, உட்காருங்கம்மா. இல்ல சார் நான் நிக்கிறேன். உட்காருன்னா உட்காருமா. ஓகே சார். இதுல என்ன ஆர்கியூமெண்ட்? இதுல என்ன ஆர்கியூமெண்ட்? உட்காருன்னா உட்காருங்க. பிக் பாஸ் விளையாடுற மாதிரி என்கிட்ட விளையாடக்கூடாது, எனக்கு வேற வேலை இல்லையா? இப்ப இதுக்கு ஒரு 2 மணி நேரம் உங்களை உட்கார சொல்றதுக்கு மட்டுமே நான் கத்திக்கிட்டு இருக்கணுமா? இப்ப நான் ஒரு லெட்டர் போடவா? உள்ள விக்ரம் FJ கவனத்திற்கு தயவு செஞ்சு அவங்களை உட்கார வைங்கன்னு லெட்டர் போடட்டுமா? என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப சொல்றாங்க, அதான் சாண்ட்ரா. இப்ப திவ்யா வேற சாண்ட்ரா வேற இல்லையே. இப்ப எனக்கு பார்க்கும்போது திவ்யாவும் நீதான் சாண்ட்ராவும் நீதாங்கிற மாதிரி தான் இருக்கு. பதில் சொல்லு. இப்ப பிக் பாஸ் கண்ணை மூடி இருக்கணுமா இல்ல திறக்கணுமா? நீங்க செய்யறதெல்லாம் இப்ப கண்ணை மூடிட்டு பார்க்காம இருக்கணுமா, திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? நான் அதுக்காக சொல்லல சார், எதுக்காகவும் சொல்லக்கூடாதுமா. அவரை கண்ணை மூடு கண்ணை திறன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? யூ ஆர் ஜஸ்ட் அ கண்டெஸ்டன்ட். அவர் கண்ணை மூடுவாரு, திறப்பாரு, இங்கேயே பாய போட்டு மல்லாக்க படுப்பாரு, உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டாரா? அப்படி வைஃபை ஏசிட்டு இருக்கும்போது பிரஜனுக்கு ஒரு க்ளோஸ் அப் வச்சாங்க. அதுல பிரஜன் வந்து அப்படின்னு, ஒரு நிமிஷம் பிரஜன் சார் டென்ஷன் ஆகாதீங்க. பிரஜன், நான் ஏன் சார் டென்ஷன் ஆகணும்? இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நீங்க டென்ஷன் ஆகிறது மூத்துல தெரியுது சார். நான் வேற பிளேயர், அவங்க வேற பிளேயர் சார். நான் ஏன் சார் டென்ஷன் ஆகணும்? இப்படி எல்லாம் பேசக்கூடாது. டென்ஷன் ஆகுறது மூத்துல தெரியுது, நீங்க டென்ஷன் ஆகுறீங்க. நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். தனித்தனி விளையாட வந்திருக்கீங்க. ஓகே சார், ஓகே சார், உங்க பிரச்சனைக்கு நான் அப்புறம் வர்றேன். ஓகே சார், டன். இந்த டன்னு குண்ணெல்லாம் சொல்லிட்டு இருந்தா ஒழுங்கா பேசு, உட்காரு அப்படின்னு உட்காந்துட்டாரு. இதெல்லாம் பார்த்தோன்னே இப்பதான் அவருக்கு சீரியஸ்னஸ் விளங்குது. யாரையோ பொண்டாட்டிக்கு. ஆஹா, என்ன இன்னைக்கு மச்சான் கொஞ்சம் கோபமா இருக்காரு. அப்ப ஏதோ நடந்திருக்கு போல. பிக் பாஸ மதிக்கணும். போன வாரத்துல இருந்து உங்களுக்கு அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பிக் பாஸ மதிங்க. அதுக்கு தான் நீங்க உள்ள வந்திருக்கீங்க. அந்த ஒரு வேலையாவது உருப்படியா பண்ணுங்க. திவ்யா, உன் கூட நின்ன யார பத்தியாவது யோசிச்சியா? நீ உன் கூட பிரஜன் நின்னாரு, சாண்ட்ரா நின்னாங்க, யோசிச்சியா? பாரு, ஐயோ பாரு உன் கூட எல்லாம் நிக்கல. பாரு நீ என்ன பண்ணங்கிறது ஐநோ பாரு. அதாவது நான் நேத்து சொன்னது, திவாகர் ஓடிட்டாரு. இப்ப திவாகருக்கு பதிலா யார்கிட்ட போய் சேரலாம்? பாருக்கு தனியா கேம் விளையாட முடியாது, அரைச்சிருவாங்க. அதனால இப்ப யாருகிட்ட போய் ஒரு கேங்கா சேரலாம் அப்படின்னு பார்க்கும்போது அன்பு கேங்குக்கு எதிராக அவ போய் நிக்கிறதுக்கு அவ உருவாக்குன ஒரு கேங் தான் இது. அதான் அவர் சொல்றாரு. பாரு பத்தி தெரியாதுல்ல உங்களுக்கு எல்லாம். தனக்கு வேணும்னா ஒருத்தவங்க ஒரு ஜோக் அடிச்சா அதுல ஜோக்கே இருக்காது, சிரிச்சு வைக்கும். என்னவோ நம்ம சொல்ற ஜோக் எல்லாம் ரசிக்குது. பாரு நல்ல பொண்ணுங்கிற மாதிரி தெரியணுமா? பாரு, உங்களோட எல்லா ஸ்மைலுக்கு பின்னால இருக்கிற ரீசனும் எனக்கு நல்லா தெரியும். பாரு, நீ எப்படி சிரிக்கிற, ஏன் சிரிக்கிற. இப்ப கூட என்ன பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறிய. ஐநோ
உனக்கு நான் அப்புறம் வரேன். சரி திவ்யா, நீ ஏன் ஜெயிலுக்குள்ள போகல? பிக் பாஸ் சொல்லி ஏன் ஜெயிலுக்குள்ள போகல? அவங்க எனக்கு பால் தரல சார். சரி, அவங்க உங்களுக்கு பால் தரல, அதுக்கப்புறம் சபரி பால் கொண்டு வந்தாரா இல்லையா? ஏன் குடிக்கல? நான் ஹர்ட் ஆயிட்டேன் சார். உன்னை ஹர்ட் பண்ணது பிக் பாஸா? இல்ல சார். அப்புறம் அவர் கொடுத்த டாஸ்க்கை செய்யாம ஜெயிலுக்கு போகாம இருந்த? உன்னை ஹர்ட் பண்ணது பிக் பாஸா இருந்தா பரவாயில்ல, உன்னை ஹர்ட் பண்ணது ஹவுஸ்மேட். அதுக்காக நீ அந்த பிரச்சனையை இழுத்துக்கிட்டு இருந்தது தெரிஞ்சு இதை இதுக்கு மேல நகர்த்தி கொண்டு போகணுங்கிறதுக்காக பிக் பாஸ் லெட்டர் அனுப்பி பிக் பாஸே தலை போட்டதுக்கு அப்புறமும் நீ ஏன் உள்ள போகல? அது சொல்லு. நீ சொல்லாம நான் போக மாட்டேன். இன்னைக்கு இந்த ஷோ நீ பதில் சொன்னதுக்கு அப்புறம் தான் நகரும். ஏன் அந்த டாஸ்கை பண்ணல? உன்னை இன்னைக்கு சொல்லாம நான் விட மாட்டேன், நான் பிரேக்குக்கு போயிட்டு வரேன், யோசிச்சு வை அப்படின்ட்டு போயிட்டாரா? அப்ப பிரேக்குக்கு போனப்போ சுபி கேக்குது, ஏக்கா நீங்க ஏன் ஜெயிலுக்கு போகலன்னு தான் கேட்கிறாரு, ஏன் சுத்தி விடுறீங்க அப்படின்னு. ஏய், ஜெயிலுக்கு போகாதது வந்து அது வேறடி, அவர் அதை கேட்கல. ஜெயிலுக்கு போகாதது விக்ரம வெறுப்பேற்றுறதுக்காக தானே பண்ண. அப்ப அவர் கேட்கிறார், அதைத்தானே கேட்கிறாரு, அவர் அதை கேட்கல, அவர் வேற ஏதோ. பிரேக் முடிஞ்சு வர்றாரு. யோசிச்சிட்டியா? நான் பிரேக்ல நீ பேசினதை இப்ப போய் பார்த்தேன், விக்ரம வெறுப்பேற்றுறதுக்கு தான் பண்ணங்கிறத பதில் அப்பவே சொல்ல வேண்டியதானே? இல்ல சார், அதுக்கு பதில் அது இல்ல சார். அதான் சொல்லிட்டியே, இதைத்தானே நான் கேட்டேன், எதுக்கு டைம் வேஸ்ட் பண்றீங்க? நேரா சொல்ல வேண்டியதானே? சரி, இந்த டாஸ்கோட கேப்டன்ஸ் இருக்காங்கல்ல, சாம்பார் ஸ்குவாட், அவங்கள பத்தி சொல்லுங்கன்னு பார்வதி எந்திரிக்குது. நான் ஆசைப்பட்டு தான் சாம்பார் ஸ்குவாடுக்கு போனேன். இவங்க வந்து கொஞ்சம் நல்லா தான் கொண்டு போனாங்க. அவங்க சில நேரம் கோவப்பட்டு அவங்களோட கத்தும் போது கூட சாண்ட்ரா பேபி பண்றதெல்லாம் கியூட்டா இருக்கு. அவர் சொன்னாரு, சாண்ட்ரா புரியுதா, பாரு ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணே இப்பதான் போன வாரம் ஒரு அடி, அதுக்கு முத வாரம் அடின்னு இப்ப வந்து உட்காந்துருக்கு. இப்ப இந்த வாரம் ஏத்தி விட்டு அடுத்த வாரம் அடி வாங்க வைக்கணுமா அப்படின்னு சாண்ட்ரா இப்படி தலையாட்டுது. ஐயோ சார், நீங்க கோர்த்து விட்டீங்கன்னா இவளுக்கு 2 பேரும் ட்ரெயினை என் பக்கம் திருப்பிடுவாளுங்க சார். அதானே உனக்கு பயம்? இப்ப 2 வாயாடிங்களோட சேர்ந்துட்டோம். இப்ப இவங்களும் இவர் சொல்ற மாதிரி நம்ம தந்திரத்தை சூழ்ச்சியை கண்டுபிடிச்சு எதிர்ப்பாயிட்டாங்கன்னா நம்ம தனியாயிருவோம் அந்த வீட்டுல. அதனாலதான் அந்த பர்கர் விஷயத்துல கூட இவங்க சாப்பிடலன்னா நானும் சாப்பிடலன்னு வெளியே போய் ஒரு ஃபேக் டிராமா போட்டதுக்கெல்லாம் காரணம் அதான். பிக் பாஸ் அதை வந்து இப்ப சாண்ட்ரா என்ன இருந்தாலும் மச்சான் வைஃப் இல்ல சொல்லணுமா இல்லையா, இன்டைரக்டா சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்ப அவர் சொல்றாரு, எல்லா கேரக்டரும் பண்றீங்களே பார்வதி, இந்த வாரம் கிச்சன் டீமுக்குள்ள போய் ஏன் பூந்தீங்கன்னு கேட்கும்போது, எப்படிதான் அவங்க ராஜமாதாவா இவ்வளவு நாள் செய்யறாங்கன்னு நானும் செஞ்சு பார்ப்போமேன்னு போய் போனேன் சார் கிச்சன் டீம்ல. அப்ப இந்த வாரம் ராஜமாதாவாக ட்ரை பண்ணிருக்கீங்க. அப்படி இல்ல அதைத்தான் சொன்னீங்க. சோ இந்த வாரம் ராஜமாதா பார்வதி, பாத்துக்கங்க, எல்லாரும் நல்லா நடிக்கிறீங்கல்ல, எல்லா கேரக்டரும் பண்றீங்க. அவனோட சலங்கையே கட்டியாச்சு, கோதாவுல குதிச்சாச்சு, நடிக்காம இருக்க முடியுமானோன்னு. அது இந்த பய பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே நீ நடிக்கிறேன்னு அப்படின்னோடனே கனியெல்லாம் வந்து. அப்ப பாரு அந்த சாண்ட்ரா அவங்க யோசிக்கிறாங்க, ஏதோ சொல்ல ட்ரை பண்றாரு. அவர் சொல்றாரு, நீ இந்த ஜென்மங்களுக்கு புரிய மாட்டேங்குதே நீ பக்கத்துல இருந்து நடிக்கிறது அப்படின்னு. ஐயோ சார், அது சார், இது சார், இது சார் தெரியும். பிரேக்குக்கு போயிட்டு வர்றாரு. பிரேக்குக்கு போயிட்டு வந்தோடனே இத்தாத்தண்டி லெட்டர். பிரஜான் எந்திரி, பிக் பாஸ் கதவை திறந்துக்க சொல்றேன், உன் பொண்டாட்டிய போய் கூட்டு வா. அத சொல்ல நீ யாரு? யாரு நீ? இல்ல சார் நீ அப்புறம் பேசு, இப்ப நாம மொத்தமா நீ இன்னும் இருக்கு, உன்னோட பஞ்ச் டயலாக் நிறைய இருக்கு, எல்லாத்தையும் ரீட் பண்ணிடுறேன். அது தப்பு, அதை யாரும் சொல்லக்கூடாது. யாரு சொன்னாலும் பிக் பாஸ் கதவை திறக்க சொன்னா திறக்கணும், கண்ணை மூட சொன்னா மூடணும். இது 2ஐயும் சொன்னது ஒரு குடும்பம். அப்புறம் சொல்றாரு, ஒண்ணு புரிஞ்சுக்க, நீங்க 2 பேரும் டீமா சேர்ந்து விளையாடுறத பத்தி விக்ரம் பேசவே முடியாது. ஏன்னா உங்க 2 பேரையும் உள்ள அனுப்புனது நாங்க யாரை உள்ள அனுப்புறோமோ அவங்க கூட தான் கண்டெஸ்டன்ஸ் விளையாடணும். ஆனா விக்ரம் சொன்னதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்க, இமோஷனல் சப்போர்ட் இந்த கேமுக்கு ரொம்ப முக்கியம், எல்லாருக்கும் கண்டிப்பா அது தேவை. அது உங்ககிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா பவரா இருக்கு, எங்க கிட்ட அது இல்லன்னு தான் சொன்னாரு. இதுக்கு நீ வார்னிங் பண்ற அளவுக்கு போக வேண்டியது ஒரு தப்புமே கிடையாது. யாரு இந்த வீட்டுக்குள்ள யாரு மேல வேணாலும் விமர்சனம் வைக்கலாம். இப்ப அவரும் விமர்சனம் வச்சா அக்செப்ட் பண்ணு. அதை விட்டு கதவை திறக்கிறேன், ஓம் பொண்டாட்டிய போய் கூட்டுவா, இந்த லாரியை வச்சு இடிச்சு சம்பளாக்கிறேன், இதெல்லாம் நீ பேசக்கூடாது. இதெல்லாம் நீ பேசின வார்த்தை, சரியா? அப்புறம் அது என்னது, வியானாவை காலி பண்ணிடுவேன், சுபியை காலி பண்ணிடுவேன். அப்பதான் அவங்களுக்கே தெரியுது இப்ப பேசிருக்காரு. அரோராலாம் சுபியெல்லாம் பாக்குது, மீ காலி காலி மீ, வியானா பாக்குது, இவ்வளவு பேசி போட்டு வெளியே காலி பண்ணி சொல்லிருக்கியா நீ அப்படின்னும் போது இப்பதான் சாண்ட்ராக்கு கண்ணு கலங்குது. ஐயோ மச்சா சப்போர்ட் பண்ணுவாருன்னு பார்த்தா என்னங்க லைட்டா பொழந்துகிட்டு இருக்காரு. அப்புறம் சொல்றாரு, அதுக்கப்புறம் நான் சரியாக வளர்க்கப்பட்டவன்,
ஐ எம் அ ஹீரோ மெட்டீரியல், ஐ எம் அ சூப்பர் ஃபாதர், ஐ எம் அ சூப்பர் ஹஸ்பண்ட். சூப்பர் ஸ்டேட்மெண்ட் சார். ஆனா இதெல்லாம் மத்தவங்க சொல்லணும் சார், நீங்களே சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. இதெல்லாம் மத்தவங்க சொல்லணும். இதுல லாஸ்ட் வீக் வேற சுபி வந்து த்ரெட்னிங்கா வந்து பேசிச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்கள நாமினேட் பண்ணீங்களே. இப்ப நீங்க இப்ப பேசினதுக்கு பேர் என்ன, காலி பண்ணிடுவேன்னா என்ன சார் அர்த்தம்? அது த்ரெட்னிங் இல்லையா? இப்பதான் எஃப்ஜேக்கு எல்லாம் விஷயம் தெரிய வரப்போகுது இவர் பேசுனது. அப்புறம் என்ன சார் அது? பால் தரலன்னா கடைசியில இந்த பாலை யாரு வாயில ஊத்த போறான்? அவன் குடும்பத்துக்கு ஊத்த போறானா, அவன் அப்பாவுக்கு ஊத்த போறானா, அம்மாவுக்கு ஊத்த போறானா, தங்கச்சி ஊத்த போறானா, அக்காவுக்கு ஊத்த போறானான்னு கேட்டாருன்னு சொன்னோன்னு எஃப்ஜேக்கு கட்டு பேருது. இப்படி பாக்குறோம் அப்படின்னு பாக்க ஒரு மாதிரி வெறியாரு. எங்க அப்பா அம்மாவை பத்தி எல்லாம் பேசிருக்கியா நீ அப்படிங்கிற மாதிரி வெறியாகுது அவனுக்கு. இதெல்லாம் பேசுறதுக்கு நீங்க யாரு சார்? இதெல்லாம் பேசினவர் யாரு தெரியுமா? சரியா வளர்க்கப்பட்டவரா அவரே சொல்லிக்குவாரு. ஏசான்றா உங்க புருஷன் எப்படி எல்லாம் பேசுனா நீங்க அதெல்லாம் வேணாம்னு சொல்லி தடுக்க மாட்டீங்களான்னு அடிச்சுதே ஒரு அந்த பல்ட்டி புருஷன்னு கூட பார்க்காம. இப்ப நான் சொன்ன கிளைமேக்ஸ்ல ஒண்ணு சொல்றேன். சாண்டா சொல்றது இல்ல சார், அவர் இதெல்லாம் பேசியிருக்காருன்னு எனக்கு இப்பதான் தெரியும். இது என் காதுல கேட்டு இருந்துச்சுன்னா அப்பவே போய் நான் சொல்லி இருப்பேன் இப்படி எல்லாம் பேசாதன்னு. அப்பப்போ நான் சொல்லுவேன் சார், வாய விடாத. திவ்யா சார் நீங்க சொன்னீங்க எல்லாம் அப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு. சொன்னேன் சார். அவர் இங்க இருந்தாரு, நீங்க நடுவுல இருந்தீங்க, திவ்யா அங்க இருந்தது, உங்களை தாண்டி அங்க போய் வந்திருக்குல்ல. அப்ப அவர் சொல்றாரு, இல்லம்மா உட்காருமா, உனக்கு தேவையானது மட்டும் காதுல கேக்குது இல்ல, அது வரைக்குமா சந்தோஷம், உட்காரு. பிரஜன் சொல்லுங்க. என்னன்னு சார், நான் நீங்க சொன்ன எதையுமே மறுக்கல சார். ஆமா நான் சொன்னேன் தான், நான் இப்படிதான் சார். என்னன்னு ஏங்க நீங்க சொன்னதெல்லாம் மறுக்கல இல்ல, நீங்க சொன்னதே தப்பு, நீங்க சொல்லவே கூடாது. அதான் ஒத்துக்கிறேனே சார், ஒத்துக்கிறேன் நான் இப்படிதாங்கிறதுல என்ன சார் பதிலு? என்ன பதிலு அப்படின்னு சார் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் சார். சரி சொல்லுங்க அப்படின்னோடனே இவர் அது வந்து சார், அது அந்த எஃப்ஜே வந்து பால் கொடுக்கறதுல சார் ஒரு இஷ்யூ சார். அப்புறம் வியானாக்கு ஒரு இதுனானே. ஒரு நிமிஷம் சகோதரா, ஒரு பிளாஸ்டிக் சேர் ஒன்று கொடு, ரொம்ப நேரம் போகும் போல இருக்கு, உட்காருவோம் அப்படின்ட்டு. சொல்லு அப்படின்ட்டாரா. இவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அது சார் இது சார் வியானாவோட இந்த பிரச்சனை சார், நான் அப்படி சொல்லலை சார், இப்படி சொல்லலை சார், இது இப்படி சொல்லலை சார், அப்படி சொல்லலை சார், அதெல்லாம் சொல்லிட்டு சார் இப்போ என்னையும் அவளையும் ஒன்னா விளையாடுறேன்னு சொல்லும்போது எனக்கு ஹர்ட் ஆகுது சார். அவள் என்ன ஒரு வாட்டி அந்த சீக்ரெட் டாஸ்க்ல சேர்த்துட்டா கேம்ல, அதுல அந்த நாமினேஷன் பாஸை வேற எனக்கு தந்துட்டா. நான் அன்னைக்கே படிச்சு சொன்னேன், அந்த நாமினேஷன் பாஸ் எனக்கு வேணாம் இல்ல உனக்கு தான் நல்லா இருக்கும் வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்தான்னு விஜய் சேதுபதி. நம்பிட்டோம்ல, நாமினேஷன் பாஸ் அவருக்கு தான் நல்லா இருக்கும்னு ஒண்ணுமே பேசல. he is a strong contestant, நாமினேஷன் பாஸ்னா இவருக்கு கொடுக்குற அப்படின்னு ஓகேன்னு வாங்கி விட்டு இப்ப சொல்றாரு, நான் வேணாம்னு சொன்னேன், அவளாதான் கொடுத்தா, நம்பிட்டேன். சார் நீங்க மாசுன்னு நினைச்சு பேசுனது மாசாவே இல்ல சார். சார் நான் மாசுலாம் நினைச்சு பேசல சார், எடுத்து பேசுறாரு. அன்னைக்கு ஆதிரை எந்திரிக்கல அப்படின்னதுக்கு சேதுபதி கடுப்பானாரு. எஃப்ஜே ஏதோ ஒன்று சொல்லும் போது என்னையெல்லாம் இப்படி டேக்கிள் பண்ணாதீங்க எஃப்ஜே அப்படின்னு முகமெல்லாம் மாறிச்சு. என்னதான் ஹோஸ்டா இருந்தாலும் இவன் நம்ம ஃப்ரெண்டுங்கிற ஒரு அட்வான்டேஜ பிரஜன் எடுக்கிறாரு. இந்த இடத்துல சேதுபதி இல்லாம கமல் சார் இருந்திருந்தா பேசுவியா, நீ ஒரு வார்த்தை பேசுவியா, அந்த ஆள் பேசிட்டு அந்த ஆள் பேசுறது புரியுமா உனக்கு? குழப்பிடுவாரு முடிச்சு. இது என்னதான் இருந்தாலும் ஹோஸ்டா இருந்தாலும் அது நாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஹோஸ்ட்னு சொன்னாலும் என்னதான் நம்ம திட்டினாலும் என்ன பண்ணிடுவான், நம்ம கூட்டாளி தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு. சேதுபதி தடுமாறுறாரு. சார் அது சார் இது சார் இல்ல சார் சார் சேதனை எதிர்பார்க்கல பிரஜன் பேசுவாருன்னு. அப்ப நான் முடிவு பண்ணேன், வரணும் சார் உங்களுக்கு உங்க கூட இருக்கிற நண்பன் உங்க முதுகுல குத்திடக்கூடாதுன்னு தான் யாருன்னே தெரியாத நான் உங்க நெஞ்சிலேயே குத்துறேன். இன்னைக்கு குத்திட்டாங்களா சார்? உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்திருந்தா சார் உங்களுக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் அரை அடிதான் சார் டிஃபரன்ஸ். நீங்க போய் பால் எடுத்து வந்து கொடுக்க வேண்டியதானே சார்? நான் வந்து எனக்கு பெரிய விஷயம் இல்ல சார், பாலை போய் புடுங்கி கொடுத்துருப்பேன். நான் ரூல்ஸுக்கு கட்டுப்பட்டு வாழ்றேன் சார். ரூல்ஸ்னு பேசி பாலை புடுங்கி கொடுக்கறத விட மோசமான வேலை பண்ணிருக்கீங்க. அப்பா அம்மா பத்தி அக்கா தங்கச்சியை பத்தி எல்லாம் பேசி அவன் குடும்பத்தை பத்தி பேசுறது உங்களுக்கு என்ன சார் ரைட்ஸ் இருக்கு? நீங்க பண்றது ரொம்ப கேவலமா இருந்துச்சு சார். சார் இங்க யாரையும் ஹர்ட் பண்ணணுங்கிற நோக்கம் எனக்கு இல்ல சார், நான் எதா இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்பேன். எங்க கேட்டேன்
இப்பதான் அவனுக்கே தெரியும் நீ இப்படி பேசினது, இப்பதான் வியானாக்கு தெரியும், இப்பதான் சுபிக்கு தெரியும் நீங்க பேசினதெல்லாம். இதுல முதுகெலும்பு இல்லையான்னு அவங்கள கேட்கறது, ஃபேஸ் டு ஃபேஸ் போய் பேசுவேன்னு சொல்றது. நீங்க யாரையுமே ஹர்ட் பண்ற நோக்கம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க சார், ஆனா நீங்க பேசிட்டீங்க சார், ஹர்ட் பண்ணிட்டீங்க சார். திவ்யாக்கு பால் கொடுக்கணுங்கிற அக்கறை உங்களுக்கு இருந்திருந்தா பாலை எப்படி வாங்கி கொடுக்கலாம்ங்கிறதுல தான் எஃபர்ட் போட்டிருக்கணும். அதை விட்டுட்டு உங்க எஃபர்ட் எல்லாம் அவன் குடும்பத்துல இருக்கிற ஆளுங்களை லிஸ்ட் எடுத்து அவங்க வாயில பால் ஊத்துறதை பத்தி பேசுறதா உங்க எஃபர்ட் இருந்துச்சா சார்? சார் நான் யாரையும் லிஸ்ட் எல்லாம் போடல சார். அவங்க வீட்டுக்கு என்ன ரேஷன் கார்டு கொடுக்க போறீங்களா? அப்பா அம்மா அக்கா தங்கச்சின்னு அடிக்கிட்டே போறீங்க சார். இந்த வீட்டுல இதை விட பயங்கரமா எல்லாம் பேசியிருக்காங்க சார், அதை நீங்க கேட்க மாட்டீங்கன்னு நான் உங்களை கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது பேசிட்டு இருக்கும்போது எஃப்ஜே வந்து லைட்டா அப்படின்னு எழுப்புறாரு போல இருக்கு. அதை கேமராவில் காட்டல. பக்கத்துல இருந்த விக்கல்ஸ் வந்து அப்படின்னு லைட்டா பதறினாரு. விக்கல்ஸுக்கு ஒரு க்ளோஸ் அப் வச்சோடனே விஜய் சார் விக்ரம் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னன்னு, இல்லை சார் அது வந்து அவ கானா வினோத் இல்லை சார் ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் போது அவர் வந்து எங்க அப்பா பத்தி பேசுறவன்னு அடிக்க போற மாதிரி பாஞ்சிருக்காரு. இதை பார்த்துட்டு பார்வதி சார் அது ஒன்றும் இல்லை சார், எஃப்ஜே கொஞ்சம் துள்ளிக்கிட்டு இருக்காரு இங்க. அப்ப மொத்த ஹவுஸுக்கும் கடுப்பு வந்துருச்சு. வினோத் கனி எல்லாம் என்ன பார்வதி பேசிக்கிட்டு இருக்கீங்க, துள்ளிக்கிட்டு இருக்கானா? உங்க குடும்பத்தை பத்தி பேசினா உங்களுக்கு தெரியும், அவன் பேசாம இருக்கிறதே பெரிய விஷயம். ஏத்தி விடாதீங்க, லிட்டரலா நீங்க ஏத்தி விட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னும் போது இங்க சேதுபதி பாரு சொல்ல மொத்த ஊரும் சண்டை போடுது. இவர் இதுவே கமல் சாரா இருந்தா இந்நேரம் அப்படிலாம் நடக்காது, சேதுபதி தானே. அவங்க பாட்டுல கத்துறாங்க, இவர் ஹலோ ஹலோ அவங்க பாட்டுல கத்திட்டு போறாங்க. உடனே இவர் வந்து ஹலோ எங்க ஆடியன்ஸ் யாராவது இந்த கோயம்பேடு மார்க்கெட் பக்கம் வீடு வச்சிருந்தீங்கன்னா அடுத்த காலமா வரும்போது டிசிப்ளின் ஒரு கிலோ வாங்கிட்டு வாங்க, காய்கறி ஒரு சேர்த்து உங்களுக்கு சமைச்சு போடுவோம். என்னங்க சந்தகன மாதிரி கத்திக்கிட்டே இருக்கீங்க பாரு. உங்களுக்கு நான் பல வாட்டி சொல்லிட்டேன் பாரு, என்ன பேசுனா நீங்க அதை எப்படி ஏத்தி விடுறீங்க வேர்ட்ஸை நான் கேட்கிறேன். இப்ப பார்வதி கிட்ட போன வாரம் அதுக்கு வாரம் வயல்காட்டுல இருந்து வந்து வெளியே உங்க அம்மா பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு கேட்டதுக்கு நீ என்ன துள்ளுன, எங்க அம்மா என்ன பேசுறாங்களோ என்ன பாக்குறாங்களோ அதை நான் போய் பாத்துக்கிறேன், எங்க அம்மா பத்தி ஏன் இங்கே பேசுறீங்க? இப்ப பிரஜை சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக எஃப்ஜே துள்ளுறாரா? பேசுனது அவன் அம்மா அப்பா அக்கா தங்கச்சிய பத்தி. ஓ அம்மா பத்தி பேசுனதுக்கே நீ துள்ளுவ, அவன் துள்ள கூடாதா? பொத்திக்கிட்டு இரு. அப்புறம் எஃப்ஜே எல்மி சொல்றாரு, அண்ணா ஒரே ஒரு விஷயம், நீங்க எனக்கு போன வாரம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி சைலண்டாருன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தானே நான் பேசாம இருக்கேன். சூப்பர், உன் கோவத்தை நீ கண்ட்ரோல் பண்ண பழகிட்டீங்கன்னா நீ மெச்சூர் ஆயிட்ட, உட்காரு. பாவம் பிரஜனுக்கு இன்னும் தெரியல, இப்பதானே 3 வாரம் ஆயிருக்கு, இன்னும் 2 வாரம் ஆனா உங்களை மாதிரி நார்மல் ஆயிடுவாரு. அப்படி லைட்டா சப்போர்ட் வேற. என்னன்னா இப்ப சொல்றாரு, இப்ப கமருதீனை பாருங்க, வந்த புதுசுல எப்படி கத்திட்டு கிடந்தாரு. நம்ம விக்ரமுக்கு இந்த கேம் புரிஞ்சு கேரக்டரை மாத்தி விளையாட எவ்வளவு நாள் ஆச்சு விக்ரம்? ஒரு 3 வாரம் ஆச்சு சார். சாண்ட்ரா, திவ்யா, பிரஜன் இவங்க 3 பேரும் இப்ப இப்படித்தான் குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 2 வாரம் டைம் கொடுத்தா நார்மல் ஆயிடுவாங்க. இப்ப நான் விஜய் சேதுபதிட்ட கேட்கிறேன், இதுவே துஷாரோ ரம்யாவோ பார்த்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? சார் அடுத்த வாரத்துல இருந்து பாருங்க சார் அப்படின்னா, அதுக்கெல்லாம் டைம் இல்ல துஷார், அதுக்கெல்லாம் டைம் இல்ல, அதுக்குள்ள வெளியே வந்துட்டீங்கன்னா இப்ப பிரஜனுக்கு மட்டும் டைம் இருக்கா? நீங்க போட்டு கொடுத்த டைம்ல 2 வாரம் இருக்கும். அப்ப இன்னும் 2 வாரத்துக்கு வெளியே வரமாட்டாலும் உங்க மச்சான். மத்தவங்களுக்குன்னா டைம் இல்ல, ஆனா இது மட்டும் இன்னும் 2 வாரத்துல பிரஜன் நார்மல் ஆயிடுவாரு. அவருக்கு இன்னும் புரியல. வாங்க சார், எத்தனை வாரம் கொடுத்தாலும் அவன் எல்லாம் திருந்தவே மாட்டான். அப்ப அவர் சொல்றாரு, சார் நீங்க இதை என்னைய மட்டுமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இங்க நான் கூட சேர்ந்து அவ கூட சேர்ந்து விளையாடுறேன், டீமா விளையாடுறேன்னு சொல்லி எல்லாரும் கேட்கணும், அதை கேட்கல சார். ஏன் சார் கேட்கணும், எதை சார் கேட்கணும்? உங்க மேல அவங்க ஒரு விமர்சனம் வச்சா அது பரவாயில்ல சார். அப்ப நானும் அதை தானே சார் பண்ணேன், நானும் விமர்சனம் தானே சார் பண்ணேன். சார் உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க அவங்க மேல விமர்சனம் வைக்கலாம், விக்ரம் உங்க மேல விமர்சனம் வைக்கலாம், ஆனா நீங்க வைக்கிற விமர்சனம் தப்பா இருந்தா அதை நான் தடுப்பேன் சார். விக்ரம் உங்க மேல விமர்சனம் வச்சாரு, இமோஷனல் சப்போர்ட் கிடைக்குதுன்னாரு, நீங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு பால் ஊத்துவியான்னு கேக்குறீங்க. இது என்ன சார் இது? இதுவும் அது ஒண்ணா? நான் ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல அது வந்து வரக்கூடாது, நீங்க பேசுனது ராங் சார் அப்படின்னு. இல்ல சார், இந்த திவ்யாவுக்கு பால் கொடுக்கறது அது இதுன்னு பேசும்போது, சார் இப்போ நம்ம இந்த இஷ்யூவை பத்தி பேசுறோம், நீங்க திவ்யாவோட இஷ்யூவை பத்தி பேசி டைவர்ட் பண்ணாதீங்க. திவ்யாக்காக போய் நின்றாரு பிரஜன், அவர் நல்ல மனுஷன் தான். ஆனா இங்க அப்படின் போது, சார் நான் இப்பவும் நல்ல மனுஷன் தான் சார், ஒரு கேள்வியை ஓங்கி கேட்டா உடனே கெட்டவன் ஆயிடுவானா? அப்ப இவர் பார்த்தாரு, கை தட்டுங்க எல்லாரும், சூப்பரா பேசுறீங்க, கை தட்டுங்க. அப்புறம் சொல்றாரு, சார் எனக்கு புரியல சார், சண்டை போடுன்றீங்க, சண்டை போட்டா தப்புன்னு சொல்றீங்கன்னே. சார் உங்களை சண்டை போட வேணான்னு யாருமே சொல்லல சார். திவ்யாக்கு பால் கொடுக்கலையா, எஃப்ஜே கிட்ட போய் சண்டை போடுங்க. விக்கல்ஸ் அப்படி பேசினாரா, விக்கல்ஸ்ட போய் சண்டை போடுங்க. அது என்ன சார் ஒருத்தன் குடும்பத்தை பத்தி பேசுறது, உன் பொண்டாட்டியை போய் கூட்டுவான்னு சொல்றது? இதுதான் சார் தப்பு. நீங்க பாருங்க சார், உங்களை சண்டை போட வேணாம்னு சொல்லல, ஆனா நீங்க போடுற சண்டையில டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன்.
சொக்காய கழட்டி தூக்கி போட்டு அடுத்த வாரம் வந்து இல்ல நான் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் அவரே குழம்பிட்டாரு. இவன் இப்படி பேசுவான், இவெல்லாம் ஒரு ஆளு மயிருன்னு நமக்கு ஃப்ரெண்டுன்னு கூட்டு வந்தீங்கல்ல, உங்களுக்கு ஆகணும். நீங்க இன்னைக்கு திணறினதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது, ஆனா உங்களுக்கு அது ஆகணும். ஏன்னா நீங்க திணறினது உங்க நண்பனாலேயே. மத்தவங்க எல்லாம் உங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க, நீங்க கொஞ்சம் அதட்டுனா உட்காந்துருவாங்க. ஆனா உங்க நண்பன் கூடவே இருந்து குழி பறிச்சா பாத்தீங்களா, இவங்கள மாதிரி ஆளுங்களை நம்பாதீங்க, எட்டத்துல வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது ஒரு பாடம். எஃப்ஜேக்கும் பார்வதிக்கும் இங்க பாரு, எஃப்ஜே நான் உன்னை ஏத்தியெல்லாம் உடலனே பாரு, நீ பேசாத பாரு. உங்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சியை பத்தி பேசியிருந்தா இந்நேரத்துக்கு நீ வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சிருப்ப. இதுவே போன வாரத்தை எஃப்ஜேயா இருந்திருந்தா இன்னைக்கு நடக்கிறதே வேற. சேதனை சொன்னதுனால நான் பேசாம இருக்கேன் அப்படின்னு பார்வதியும் பேசுது, இவனும் பேசுறான். சொல்றாரு, இந்த பாலை பத்தி பேசுறது, எங்க அப்பனை பத்தி பேசுற எவனா இருந்தாலும் எங்க ஏரியாவுக்கு வந்து எங்க அப்பாவை ஏன்னு சொல்லிட்டு வெளியே போக சொல்லி பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. ஆனா பாரு, உன்னை உரிச்சு காட்டிட்டாரு, நீ எவ்வளவு பெரிய கோல் மூட்டி எவ்வளவு பெரிய பித்தளை மாத்தின்னு பாப்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. போனா இங்க திவ்யாவும் சாண்ட்ராவும் பிரஜனும் அவன் சொல்ற, உனக்கு படிச்சு சொன்னேன் கண்ட்ரோல் பண்ணி எங்க வந்து நிக்கிறோம் பாரு, நான் என்ன ரீசனுக்காக நம்ம உள்ள வந்தோன்னு உனக்கு தெரியுமா? நம்ம குழந்தைங்க வெளியே பாக்குதா, நான் எவ்வளவு சொன்னேன் உனக்கு. இதுக்கப்புறம் பார்த்தா பெட்ரூம்ல போயிட்டு பிரஜன் அயன் பண்றதுக்கு டென்ஷன்ல அயன் பண்ணிட்டு இருக்காரு. சாண்ட்ரா, கமருதீன், பார்வதி உள்ள வர்றாங்க. இவன் சொல்றான், வெளியே கனி எல்லாருக்கிட்டையும் என்னதான் இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசணும்னு சொல்றாங்க. அதாவது இந்த அவங்கள ஏறி மிதிச்சிருவேன் கிழிச்சிருவேன் சுபிக்கெல்லாம் சொன்னது. அப்ப கமருதீன் கேட்கிறாரு, பொண்ணுங்களை பத்தி தப்பா என்ன பேசினாரு, ஏன் அப்படி சொல்றாங்க? நானு, நீ எல்லாம் இப்படி பேச எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? கீழே உட்காந்து அழுறாங்க. இவருக்கு போய் இப்போ ஒன்றும் சொல்ல முடியல. ஏன்னா இவர் இப்ப நாங்க தனியா விளையாடுறோம் கண்டெஸ்டன் அப்படின்றது இப்படி பார்த்து அவ அழுதுகிட்டே இருக்கா, இவர் பாட்டுல அயன் பண்ணிட்டே இருக்காரு. என்னன்னா அது இப்ப புரித மாட்டாட்டி இல்ல, அவரு வேற யாரவா போய் சமாதானப்படுத்தினாதான் ஒன்னா விளையாடி அடிச்சு விடுறாங்க, அதனால அயன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்ப சாண்ட்ரா அடிச்சுதே ஒரு அந்தர் பல்ட்டி. எம்மா சாண்ட்ரா, நீ இவ்வளவு கேவலமா கேம் விளையாடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. பிளேட்டை திருப்பி போட்டுச்சே. இங்க பாரு கமருதீன், இந்த அக்கா தங்கச்சிக்கு பால் ஊத்துவியான்னு சொன்னது அவங்க குடும்பத்தை சொல்லலடா. இப்ப வீட்டுக்குள்ள அவனுக்கு ஒரு அக்கா தங்கச்சி இருக்குல்ல, அக்கா நீ வியானா, அவங்களதான்டா சொன்னாரு அப்படின்னும் போது இல்ல அப்படின்னும் போது பிரஜன் அப்படின்னு, அப்ப நீங்க இதை நினைச்சுதான் பேசுறீங்களான்னா, ஆமா கம்மு, அப்ப நீங்க அதை அங்க சொல்ல வேண்டியது எங்கடா பேச விட்டாங்க. அப்பா சொல்ற, அவர் அக்கா தங்கச்சின்னு எதை மீன் பண்ணிருப்பாரு தெரியுமா? அவனுக்கு இந்த பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள இருக்கிற அக்கா கனி தங்கச்சி வியானா. அப்பதான் இப்ப நான் கேக்குறேன், சரி அவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சியே சொல்லி சொன்னாரு ஃபேமிலி, சரி வீட்டுக்குள்ள இருக்கிற ஃபேமிலியை பத்தி பேசினாருன்னு வைப்போம். இப்ப அம்மா அப்பா யார் இந்த வீட்டுக்குள்ள? அவருக்கு அம்மா வயசுல அப்பா வயசுல இருக்க ரெண்டு பேர் சொல்லுங்க, யாருன்னு மட்டும் சொல்லுங்க. நல்லா அந்த வீடியோவுல, இந்த வீடியோ வேணா போடுறேன் பாருங்க. அவர் ஃபேமிலி அம்மா அப்பா அக்கா தங்கச்சின்னு 4 பேரை அந்த ஆள் சொன்னேன். அடுத்த நாள் சேதனை கேட்க மாட்டாரு, இன்னையோட முடிஞ்சு போச்சு. இப்ப அண்ணன் தம்பி சொல்லாதனால இந்த 3 உறவு தான் அவருக்கு இருக்கு போல. அவருக்கு அந்த 4 உறவு தான் இருக்கு, அம்மா அப்பா அக்கா தங்கச்சி. அண்ணன் தம்பியை பத்தி எல்லாம் சொல்லலையா? அப்படின்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவருக்கு எத்தனை அண்ணன் எத்தனை தம்பி இருக்கு? சரி, நீ தான் பிளேட்டை மாத்துறனா பயத்துல அவர் வளரிக்கிட்டு, ஆமா அதான் சொன்னேன். புருஷன் முன்னாடி 2 பேருக்கும் நைஸ் ட்ரை பட் பேஷண்ட் டெட் எபிசோட் அதோட முடியுது. இன்னைக்கு சேதனை நல்லா தான் ரோஸ்ட் பண்ணாரு. அப்பையும் திவ்யாட்ட சொல்றாருல, ஒரு வேலை செய்யறதுக்கு வக்கு இல்ல, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல. சாண்ட்ராவும் வேலை செய்யல. அப்ப சாண்ட்ரா உனக்கு வேலை செய்யவே வக்கு இல்ல, நான் ஏன் உங்ககிட்ட பேசணும் கேட்டு உட்கார வைக்க வேண்டியதானே. இப்ப இன்னைக்கு உங்க சாண்ட்ராவை காப்பாத்துறதுக்கு திவ்யாவை பாடக்காயா போட்டாரு. அன்னைக்கு கனி, இப்ப இன்னைக்கு திவ்யாவை வச்சு, இப்ப திவ்யா பாருனாலதான் சாண்ட்ராவே கெட்டு போகுது. சாண்ட்ரா பாவம் குழந்தை அப்புறாணி ஒண்ணுமே தெரியாது இல்ல சாண்ட்ரான்னு. அவ இன்னைக்கு மட்டும் மண்டே டு ஃப்ரைடே அவர் வந்து உனக்கு பயமா இருக்குல்ல, குழந்தைங்க வெளியே பாக்குறாங்கல்ல, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துறா அப்படிங்கிற மாதிரி. அதுல பிரஜனுக்கு திட்டுறதெல்லாம் திட்டிவிட்டு, இப்பதானே 3 வாரம் ஆயிருக்கு, நீங்க எல்லாம் வந்த புதுசுல குதிச்ச மாதிரிதான் ஐயா குதிக்கிறாரு, இன்னும் 2 வாரம் கொடுத்தா சரியாயிருவாப்ல. ஃப்ரெண்டு வாய் மேட்ரு 2 வாரம் கொடுத்தா கூல் ஆயிருவாப்ல. சும்மா நீங்க எல்லாம் பேசி மாட்டிக்காதீங்க சார். ஆனா உங்களை பார்த்தா பாவமா இருந்தது, ஆனா அடிச்சு சொல்றேன், உங்களுக்கு இது தேவை.